அரசு மருத்துவமனைகளில் மட்டமான சுகாதாரம். ஆனால் கருணாநிதி பெயரில் கிண்டியில் மருத்துவமனை. ஓட்டை உடைசலான காயலான் கடைக்கு மட்டுமே லாய்க்கான அரசு பேருந்துகள் ஓடும் நிலையில் கருணாநிதி பெயரில் பேருந்து முனையம். படிக்கும் பிள்ளைகளுக்கு விலையில்லா லேப்டாப் இல்லை. ஆனால் கருணாநிதியை பற்றி 10ஆம் வகுப்பில் பாடம் சேர்ப்பு. என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம். கருணாநிதியின் பெயர் வைத்த எந்த துறையாவது விளங்கியதுண்டா என கேட்டால் அதற்கு இல்லை என்பதே பதில். கலைஞர் உரிமை தொகை குறித்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஒரு பேச்சு. ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டம் ஃபெயில். கருணாநிதி பெயரில் அரைக்குறை வேலைகளுடன் திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் வயிற்றெரிச்சலுக்கு ஆளானது. கிண்டியில் கருணாநிதி பெயரில் பன்னோக்கு மருத்துவமனை இருப்பதே ஊரில் பாதி பேருக்கு தெரியாது. மீனவ பிரச்சனையை தீர்க்க திராணி இல்லை. ஆனால் கருணாநிதிக்காக நடுக்கடலில் பேனா சிலையா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இதையெல்லாம் ஃபெயிலாக்கியது பத்தாது என 10ஆம் வகுப்பு பிள்ளைகளையும் ஃபெயிலாக்க கிளம்பி விட்டார்கள் பொம்மை முதல்வரும் ஃபெயில் அமைச்சர் அன்பில் மகேஷும். அது என்னவென்றால் 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் கருணாநிதி குறித்த பாடத்தை சேர்த்துள்ளனர். அதுவும் பன்முக கலைஞர் எனும் பெயரில். எப்படி இனப்படுகொலையின் பதிவாளருக்கு பாடத்திட்டம், டிஜிட்டல் ஊழலின் ஊன்றுகோலுக்கு பாடத்திட்டம், தமிழகத்தின் உரிமையை தவறவிட்டவருக்கு பாடத்திட்டம், இவ்வளவு பன்முகங்களை பலி கொடுத்தவருக்கா பாடத்திட்டம்? பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லி வளர்க்கும் நாம் இந்த விடியா தலைவரை பற்றி நம் குழந்தைகள் படித்தே ஆக வேண்டுமா என யோசிக்க வேண்டிய நெருக்கடியான சூழலில் உள்ளோம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஆண்ட்ரூ ஜான்.